கரூரில் தாவேக பிரச்சார கூட்டத்தின் போது 41 பேர் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், மின்வாரிய அதிகாரிகள், ஊழியர்கள், ஜெனரேட்டர் ஆபரேட்டர்கள், தீயணைப்பு மீட்புத் துறையினர் ஆகியோரிடம் விசாரணைக்குழு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபாகரன். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் மேடம். கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு பரப்புரைக்கு வந்த போது கூட்டம் நெரிசல் காரணமாக 41 நபர்கள் இருந்துள்ளனர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் தலைமையில் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் கரூர் மாவட்ட தமிழக வெற்றி கழக மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகிய இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். 5 விசாரணை குழு அமைத்து பலரிடம் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தற்போது கரூர் நகர காவல் நிலையத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், ஊழியர்கள், ஜெனரேட்டர் ஆபரேட்டர்கள், ஆடியோ இன்ஜினியர் உள்ளிட்ட பலர் காவல் நிலையத்தில் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் தீயணைப்பு படை வீரர்களுக்கு அவரது அலுவலகத்தில் சென்று விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி.